உத்ரா ஹைட்ஸ். இங்கே தான் எங்கள் வீடு இருக்கு. என் வீடு உத்ரா ஹைட்ஸ் தாண்டி போகிறோம். ஆக்சுவலாக எல்லாம் வண்டியே 80 மேலே போகாது. கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணிச்சுருக்காங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் எல்லாமே 80 தான். இப்படி ஊற்றி நான் பார்க்கவே இல்லை மழை இங்கே. இப்படி அப்பா மலக்கா நம்மை மழையுடன் வரவேற்கின்றது. இன்னும் கொஞ்சம் மினிட் போனால் இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியும். lari jangan cross rumah saya. அடுத்த பாடல் இதான். வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த பாட்டு இளமையின் பூங்காற்று பாடியது dekat sana tempoh pas dia macam mana awak laju எங்க டிரைவர் மாதிரி இப்போ நீங்க ஊர்ல டூர் செஞ்சீங்கன்னா அந்த டிரைவர் எப்படி இருப்பாங்க எங்க டிரைவர் எப்படி இருக்காங்க கம்பேரிசன் எப்படி இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க எங்க ஆளுக்கும் இப்போ ஒருவேளை நீங்க உங்க இடத்துல டூர் செஞ்சு போறாங்க ஆமா எங்க டிரைவருக்கும் உங்க டிரைவருக்கும் என்ன டிஃபரெண்ட் வாண்டிலாம் இந்த மாதிரி கைடு கூட இருக்க மாட்டாங்க. ஓ இவரும் தெரிய கைடு rumah saya ini 2 kilometer. இவரும் தெரிய கைடு வேற கைடு இருக்க மாட்டாங்கன்னா கைடு இருக்க மாட்டாங்க. அப்ப on the flow தான் டிரைவர் தான் கைடு. ஓ டிரைவர் கைடு ஆமா. ஸோ சம்டைம் வந்து இப்போ போகிறோம்ல இப்போ ஐயா மணிக்கு கேட்குறாங்க இப்போ வந்து ஒன் ஆஃப் த அவங்க தான் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்குள்ளேயே பிளான் வச்சுருப்பாங்க. ஒரு கோஆர்டினேட்டர் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள பிளான் வச்சுருப்பாங்க. பிளான் எப்படி சொல்லுவாங்க டிரைவர் போயிடுவார் அவ்வளோதான். நடுவில் செக்கிங்லாம் இருக்குது கைடு அது கைடு இன்டர்வென்ஷனே இருக்காது ஆக்சுவலாக. அப்போ இங்கே வந்து கைடு இருக்கிறதுனால இது வந்து ஒரு பாசிட்டிவ் ஆக்சுவலாக ரொம்ப பாசிட்டிவ். Dia memang dari guide. உத்ரா ஹைட்ஸ். இங்கே தான் எங்கள் வீடு இருக்கு. என் வீடு தாண்டி போறோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்கு. எக்ஸிட் எடுத்தா நான் ஓடிடுவேன்.
கேட்க நினைத்தாள் மறந்தாள் கேள்வி எழும்பும் விழுந்தாள் இந்த நிலையா எந்த நிலையோ இளமையில் பூந்தாள் Tapi Lebron, tapi yang I tengok dekat dia punya negara, dia buat itu memang laju I tengok ரொம்ப ஸ்பீடா ஓட்டிட்டு போவாங்களா? அங்கே ஸ்பீடாக ஓட்ட முடியாது. லிமிட் இருக்கு. லிமிட் 80 தான் ஆக்சுவலாக எல்லாம். sama juga Pak. லிமிட் 80. வண்டியே 80 மேலே போகாது. கவர்மெண்ட் ரிசீவ் பண்ணிச்சுருக்காங்க. ஸ்பீடு கண்ட்ரோல் பிரைவேட் பஸ் எல்லாமே oh 80 தான். dia orang punya semua bas 80 maksimum 80 saja. bawa macam இந்த புந்து போறதெல்லாம் இருக்கா? அது லேன் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. லேனே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஹைவேஸ் லைன் மெயின்டைன் பண்ணால் தான் நல்லா ஓட்ட முடியும். இன்னொன்று ரெண்டாவது வந்து ஃபாஸ்ட்டாக போக முடியாது. டிராஃபிக் ஆல்வேஸ் டிராஃபிக். இங்கேருந்து தூரம் போனாலும் டிராஃபிக் இருக்கும் கண்டிப்பாக. dia orang traffic banyak. Bukan macam kita. Dia orang semua tempat ada traffic. tapi kalau I selain tempat I pergi sana negara I itu bas I tahu ஒருவேளை இவர் அங்க டிரைவ் பண்ணா என்ன ஆவாரு? ஹைவேஸில் டிரைவ் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே சிட்டிக்குள்ள. போனோம்னா இவங்க டிரைவ் கரெக்டாக பண்ணுவாங்க. மற்ற உள்ள பூத்து வருவான், இந்த பைக்காரன் உள்ள வருவான். அந்த மாதிரி பிரச்சனை நிறைய வரும். ரொம்ப வெறுப்பாக இருக்கும். Sini Peaceful Pak, I tanya dia kalau you pergi sana macam mana you drive? Dia kata kalau you okay, you boleh understand dia punya apa jalanan. Kalau macam ni okay, dia signal, dia bagi signal. Tapi India dia tak bagi signal, dia masuk saja. I tengok ada tengok video kalau kita pergi sana I tak naik kapal Itu saya cakap driver okey boleh, tapi orang yang dekat bawah semua bila? Janji dia orang sampai awal. Itu jadi orang lah. siapa yang buat rekod I cakap kita tengok macam oh ini yang tu nyawa main ni yang nyawa நான் சொன்னாரு அப்படின்னா நான் அந்த மாரி அங்க ஓட்டிட்டு போயிருந்தேன்னா திடீர்னு போந்தானுங்கன்னா அதுக்கு அந்த உயிர் போன பொறுப்பு ஏன் மேல ஆயிருமே அப்படின்னு. என்னதான் அவங்க தப்பு இருந்தாங்க ஒண்ணு. ஆமாம், அது மோஸ்ட்லி சிட்டியில் தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இந்த சிக்னல் லைட் போடுற பழக்கமே இல்ல ஹைவேஸில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. சிட்டிக்குள்ள. இப்ப நம்ம சிட்டி டூர் பண்றோம்ல அந்த மாதிரி ஒரு வேலை எக்ஸாம்பிளா சிட்டி டூர் பண்ணா அப்படி வரது chance இண்டிகேட்டர் போடாம வளைவாங்க. அது வரது சான்ஸ் இருக்குது சிட்டிக்குள்ள தான். dalam city saja macam ni. Tempat highway tak ada. இது ஹைவேஸ். Aha. ஸோ ஹைவேஸில் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ எல்லாருமே லேனை மெயின்டைன் பண்ணுவோம். ஃபாலோ பண்ணிட்டு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க. கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணலாம். பட் சிட்டிக்குள்ளே அந்த டிரைவிங் வந்து லேன்லாம் இருக்காது. பிரச்சனை தான். லேனே தெரியாது அவங்களுக்கு. லேன் இருக்காது சிட்டிக்குள்ளே. அந்த ஒரு இது வந்து ஹைவேஸில் தான் இப்படி இருக்கும். KL kita ada diorang ada lane kan bang. Sini boleh stop, sini boleh jalan. Diorang tak ada macam tu. Highway saja ada. Macam mana diorang perform susah. Sini masuk, sana masuk, horn lagi. நேஷனல் ஹைவே இப்படி தான் இருக்கும். சேஞ்சஸ் எதுவுமே இருக்காது. சேம் தான் நேஷனல் ஹைவேஸ். இந்த ஹார்ன் பண்றது இங்க குறைவா இருக்கா இல்ல அங்க குறைவா இருக்கா? இங்கே ஹார்ன் அவ்வளோ கேட்கலையே. Dia orang tak dengar horn sampai sekarang sini. Tapi dekat sana selalu ada. ini tak biasa horn perlu je horn இங்க உள்ளவங்களுக்கு ஹார்ன்லாம் தேவைப்படாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அடுத்து. கரெக்ட் ஹார்ன் தேவையே இல்லை. ஆமா, அங்க ஹார்ன் பண்ணாதான் ஓகே அடுத்து மூவிங்கே ஆகுது. சம்டைம்ஸ் இருக்கலாம். அவங்க அந்த வேலை செய்யறதுக்கு ஆசைப்படுறாரு போல இருக்கு. ரொம்ப கேட்கிறேன் இதை பத்தி. அவரோட ப்ரொஃபஷனில் அவர் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். கேட்டால் எப்படி நான் சொல்றேன், நான் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப அவங்க என்னதான் வண்டி ஸ்லோவாக போனாலும் சுற்றி இருக்கிறவங்க வந்து அதை எப்படி இங்கே வராங்க
போறாங்க, அது மாதிரி எப்படி முடியும், ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. டேஞ்சரஸாக இருக்கும், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அவ்வளோ அது தைரியமா சின்ன போடுறாங்க சின்ன எப்படி? அதான் சொன்னேன், சின்ன சின்ன ஒரு இதில் அப்புறம் பஸ் போக வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது மைனூட்டாக பார்க்க வேண்டியது இருக்கும், மைனூட்டாக பார்க்க வேண்டியது இருக்கும். அது இந்த சைடில் இடிக்குதா வருகுதா அப்படின்னு ஆனா ஓட்டுறவங்களுக்கு தெரியும் இது கண்டிப்பா இடிக்காது எனக்கு தெரியும். ஆமாம், எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்கல்ல. ஆமாம், நானும் அதான் யோசிச்சிருந்தேன். ஆக்சிடென்ட்லாம் அவ்வளோவா இது பார்க்கறது கிடையாது. ஆக்சிடென்ட் ரொம்ப குறவு இங்கே. ரொம்ப குறைவு. அங்கே ஆக்சிடென்ட்லாம் சாதாரணம். இங்க வாரத்துல மாச கணக்குல ஒரு தடவை அந்த மாதிரி பார்க்கலாம். வேற வேற ஸ்டேட்ல தான் பார்க்க முடியும். நம்ம போன இடத்துல இப்ப நம்ம ஒன்றும் பார்க்கல. ஆக்சிடென்ட்டே கிடையாதுல, அங்கெல்லாம் ஆக்சிடென்ட் பார்க்கலாம். இப்போ போயிட்டே இருந்தா ரெண்டு கலாரி எனக்கு வந்துருக்கும். நான் அங்கெல்லாம் பார்த்துக்கிறேன். எங்கேயும் ஒரு லாரி கவுந்து கிடந்துச்சு, எல்லாம் திரும்பிட்டு இருந்தீங்க போல. அந்த வாரத்துல கிடக்குது. Sama sampai diorang pulang tu ke mana? Lalu tu ke mana? Dia turun tempat mana? Diorang yang tunggu sini dekat ada. Dekat mana? Dekat parking dia cakap. Dia suruh parking dulu. I call dia. Datang sini. Ini நம்ம ரீச் ஆகுறோம். சொல்லிருங்க. Thank you plus area. குட்டரா அங்கிள் நம்ம ரீச் ஆகுறோம். I know they are reaching. எனக்கு சாப்பிடும் பொழுது இவங்க பார்க் பண்ணிடலாம். அண்ணே இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்துல வந்துருவோம். 500 மீட்டர். ஓகே They hot. நல்லா கேட்டுக்கோங்க. Dekat Pondo dia set makanan ni. Kita park lah normal. I bawa dia orang. Nah, kunjung. Jadi nak turun cakap dia turun semua sekali. Bayar pintu takut hilang barang di sini. Okay, everybody. இல்ல நம்ம லஞ்சுக்கு ரீச் பண்ணிட்டோம். லஞ்சை ரீச் பண்ணிட்டோம். அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போறது. Studio. Tak boleh ni. Parking. Kita turunkan dia, lepas tu kita park depan. Tu sebelah lori ni. பாருங்க நம்மளுடைய Dia pergi mana jap? Pergi mana? Nak turun yang mana? Pergi turun dia orang dalam. Di senang untuk kita. சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன பாக்ஸு, புலம், சிக்கன், முட்டை, இந்த ரைஸு எப்படின்னு சொல்கிறேன். தென் முட்டை, அப்பளம், இந்த முட்டை கோஸ் எப்படின்னு சொல்கிறேன். ரைஸ் டிக்கி ரைஸ் மாதிரி இருக்குது. சாப்பாடு பசியாக இருக்கலாம் இப்போதைக்கு. இது என்ன இது? புட்டு. புட்டா? Oh my gosh. புட்டா சாப்பிட்டேன். புட்டு. இப்படி ஊத்தி நான் பார்க்கவே இல்லை மழை இங்க. அப்பா
மலாக்கா நம்மை மழையுடன் வரவேற்கின்றது. நம்ம ஊரெல்லாம் மழை வெறும் எப்படி இருக்கும், மலாக்காலாம் எப்படி தான் இருக்கும் மழை. மலாக்கா மழை அழகான ஊர். மழையினால இப்போ ரொம்ப பார்க்க முடியாது, பிளர்ராக இருக்குது எல்லாமே. மழை river cruise. River. Jonker Street. சைனாக்கு போன மாதிரி இருக்குல்ல. இப்போ நம்ம ஜாங்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கோம். ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மலாக்காவுக்கு வந்திருக்கோம். வரும்பொழுது ரொம்ப மழை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமான மழை. இப்போ நம்ம ஷோக்கு வந்து ஒரு 6:30 போல் போகிறோம். 6:30 ஷோ முடிஞ்ச பிறகு நம்ம முடிஞ்சால் ஒரு சில இடத்த நம்ம மலாக்காவில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் மற்றும் பஸ்ஸை பாருங்கள். இது மலாக்காவோட ஒரு இடம், ஒரு மெயினான இடம் சொல்லலாம். நம்ம ஹோட்டல் இதுதான். நாங்கள் தனி ஹோட்டல் மில் ரோட். ஹோட்டல் மில் ரோட். இங்கே பாருங்கள், ரொம்ப அழகான ஒரு ரவுண்டானா. இங்கே பாருங்கள், அழகாக இருக்குது. பேங்குனன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்குது, பப்ளிக் பேங்க் இருக்குது. போர்டு இங்கே பாருங்கள், ஃபவுண்டைனோட. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏஷியன்ட்டான ஒரு அழகான ஒரு சிட்டி. நான் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம், நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க.
நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிற தமிழ் பள்ளியை பார்த்தீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் இங்கே தமிழ் சங்கமத்தை குறித்து தமிழ் சங்கத்தின் மூலமாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நம்ம இங்கே கொடுக்க போகிறோம். இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் எல்லாம் அங்கே ஒன்று கூடி வருவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். வாங்க நம்ம அந்த ஹாலுக்கு போகலாம். இது மலாக்கா குபு தமிழ் பள்ளி. ஹலோ, எப்படிங்க? ஸ்கூல் அப்படியா? சூப்பர் சூப்பர். இது பாரதியார் ஃபங்க்ஷன். பாரதியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அதனால பாரதியாருடைய ஃபோட்டோவை போட்டிருக்காங்க. இது ஸ்கூல் ஹால். இது ஸ்கூல் ஹால். நம்ம ஸ்கூலில் போகிறோம். வாங்க நம்ம ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ டீயும் இருக்குது. இப்போவான்னு தெரியல, செக் பண்ணி பார்க்கணும். டீ இருக்குது. இங்கே பார்க்கலாம். வடை இருக்குது. வடை ஒன்று எடுத்து வைங்க, நல்லாயிருக்கும். ஓகே, பறக்குது. ஓ, இது சூப்பரான ஒரு ஐட்டம்.